இந்த ராஜ்யம் இப்ப என் கட்டுப்பாட்டுல, உன் கடும்பம் என் கையில இருக்கு அரசா. என்னடா சொல்ற? என் மக்களை தொட்டா உன் சிங்காசனமே நிலைக்காது. நான் தோற்றாலும் பரவாயில்ல, என் மக்கள் அடிமையா மாற மாட்டாங்க. உன் உயிரை பணயமா வைக்கிற தம்பி, நல்லா யோசி. தம்பி, அவன் சும்மா வரலா, ஏதோ பெரிய சதி இருக்கு. சதி இல்ல, தீர்ப்பு. நீ தோற்றா உன் ராஜ்யம் முடியும். நான் தோற்றாலும் பரவாயில்ல, என் மக்கள் அடிமையா மாற மாட்டாங்க. உன் உயிரை பணயமா வைக்கிற தம்பி, நல்லா யோசி. இந்த போர் என் மக்களுக்காக தானே அண்ணா? ஒரே போர். நீ ஜெயிச்சா ராஜ்யம் உன்னது, நீ தோற்றா எல்லாம் முடிவு. அவன் நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவன். பயத்தால ஆட்சி செய்யறவன் அரசன் இல்ல, தைரியத்தால காப்பாற்றவன் தான் அரசன். வார்த்தை அரசனா இருக்காத, வலிமை இருந்தா காட்டு. வலிமை வாழ்ல இல்ல, என் மக்களின் நம்பிக்கையில இருக்கு. தம்பி, நீ ஒருத்தன் இல்ல, ஒரு ராஜ்யமே உன் பின்னாடி இருக்கு. அப்படின்னா அந்த ராஜ்யத்தையே நாசம் பண்ணுவேன். ஒரு அரசனை தொட்டா 1000 வீரர்கள் எழுவாங்க. வா, உன் தைரியத்துக்கு விளக்கட்டு. என் ரத்தம் சிந்தினாலும் உன் அநியாயம் வெளியில் வரும். உன் ராஜ்யத்தின் பெருமையை காட்டு தம்பி. இப்பதான் போர் ஆரம்பம். இது போர் இல்ல, நீதிக்கான தீர்ப்பு. நீ ஒருத்தன் போது நினைக்கிறியா? நான் ஒருத்தன் இல்லவோ, ஒரு ராஜ்யம் நிக்குது. இந்த கூட்டம் என்ன செய்ய போகுது? இந்த கூட்டம் தான் உன் முடிவு. இது முடியாது. அநியாய ஆட்சிக்கு எப்பவும் முடிவுண்டு. என் சேனையை உன்னால் தோற்கடிக்க முடியுமா பார்க்கலாம். உன் சேனை கண்ணை மிக்கும் நேரத்தில் நான் காணாமல் செய்து விடுவேன். இந்த வெற்றி என் நாட்டு மக்களுக்காக. நாம் ஜெயிச்சோம் தம்பி. இது ஏன் வெற்றி இல்லறோம், நம்ம ராஜ்யத்தின் வெற்றி.